ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். நான் உங்கள் அருண் ரம்யாங்க. கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் முருகர் திருக்கல்யாணம் அன்னைக்கு வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுங்க. கந்த சஷ்டி விரதம் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கே விரதத்தை நிறைவு செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி சூரசம்ஹாரம் நல்லபடியாக எல்லா கோவில்லையும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு முருகரோட திருக்கல்யாணம்ங்க. இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகர் ரொம்பவே இப்போ தான் அமைதியாக இருப்பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முருகர்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அப்படியே நடத்தி தருவாருங்க. அதனால அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன தேவையோ அதை அப்படியே முருகர்கிட்ட சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க. இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ஓம் சரவண பவ, ஓம் ரணபவச, ஓம் வனபவசர, ஓம் நபவசரவ, ஓம் பவசரவண, ஓம் சரவண பவ. இந்த 6 மந்திரம் தாங்க நீங்கள் 6 முறை சொல்லணுங்க. நாளை காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. நீங்கள் கந்த சஷ்டி இருந்த முழு பலனும், கந்த சஷ்டி விரதம் இருந்து நாம் முருகர்கிட்ட என்ன வேண்டுறோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை அப்படியே நடத்தி கொடுப்பாரு. அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஓம் சரவணபவ, ஓம் ரவணபவச, ஓம் வனபவசர, ஓம் நபவசரவ, ஓம் பவசரவண, ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.